இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் துரைக்கருணா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஓபிஎஸோடு செங்கோட்டையினுடைய இந்த பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் என்ன மெசேஜ் சொல்ல வராரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு எல்லோரும் இணைந்து பயணித்தால் மட்டுமே தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்கிற கருத்தாக்கம் அதிமுகவில் பயணிக்கிற கடைசி தொண்டன் காலமெல்லாம் ரெட்டலைக்கு மட்டுமே வாக்களித்து எந்த பிரதிபலனையும் எதிர்பாராத அந்த கடைசி தொண்டன் முதல் கட்சியினுடைய முன்னணியினர் வரையுமே கட்சி ஒன்றுபட்டால்தான் வெற்றி நிச்சயம் என்கிற கருத்தாக்கத்தில் இருக்கிறார்கள். இதைத்தான் கட்சி நலன் கருதி திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா போன்றோர் இதுவரையிலும் குரல் கொடுத்து வந்தார்கள். தற்போது திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களும் இந்த கருத்தாக்கத்தில் இணைந்திருக்கிறார். இந்த முயற்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எப்படியும் கட்சியை ஒன்றிணைத்திட வேண்டும் என்கிற முன் முனைப்பில் இவர்கள் செயல்படுகிறார்கள். அதற்கான தொடக்க புள்ளியாக பசும்பொன் தேவர் திருமணத்துக்கு இவங்க போன நிகழ்வு பார்க்கிறோம். இதுல என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய தொண்டர்கள் பேர் இயக்கம். இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி பெற்று 7 முறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. 31 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி இன்று ஒரு பெரிய சரிவை, பின்னடைவை சந்தித்திருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த எண்ணம், செயல்பாடு, அவர் கட்சியை கொண்டு செலுத்துகிற விதம், இவை ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. இதுல என்ன காரணம்னா, இந்த 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் திரு எடப்பாடியினுடைய அணுகுமுறையால் ஒரு மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை சந்திச்சிருக்கு. நம்ம பல விவாதங்கள்ல பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 15 தொகுதிகளுக்கு மேல் மூன்றாவது தான் ஒரு 6-7 தொகுதியில கட்டுத்தொகை இழப்பு. இந்த 234 சட்டமன்ற தொகுதிகளின் பதிவான வாக்குகளை பார்க்கிற போது அதிமுக 11 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றிருக்கு. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கு. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 2வது, 3வது இடம், 1-2 தொகுதிகளில் நாம் தமிழரிடமும் பின்னணிக்கு போயிருக்கு அப்படிங்கிற விவரங்கள்லாம் நமக்கு தெரியுது. இதனால் தான் கட்சியை மீண்டும் ஒற்றுமைப்படுத்தாவிட்டால் 2026 தோல்வி அடைவோம் என்று கடந்த ஜூலை மாதம் நினைக்கிறேன், திரு செங்கோட்டையன் உட்பட அந்த 6 பேர் சென்று சந்தித்து திரு எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்தி இருக்கிறாங்க. வேண்டாம், உங்களுடைய பிடிவாதத்தை தளர்த்தி, கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களின் அரசியல் வாழ்வு முக்கியம் என்றெல்லாம் வலியுறுத்தி பேசிய போதும் திரு எடப்பாடி தன்னுடைய பிடிவாதத்திலிருந்து தளராததால் அவங்க கடும் அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. இன்னும் முழு மனதோடு அவர்கள் பயணிக்கவில்லை. எனவேதான் கடந்த சில 2 மாதங்களுக்கு முன்பு திரு செங்கோட்டையன் கட்சி ஒற்றுமை என்பது அவசியம் என வலியுறுத்தி தான் அவருமே வெளியில வந்தார். இன்றைக்கு கடந்த 4 ஆண்டுகளாக கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று பேசி வருகிற திரு ஓபிஎஸ் அவர்களும், அண்மையில் வந்திருக்கிற திரு செங்கோட்டையன் அவர்களும் தேவர் திருமகனார் அவருடைய அந்த புனித பூமிக்கு செல்லுகிற பொழுது ஒரே காரில் பயணித்திருக்கிறார்கள். ஒரே கருத்துடைய, ஒரே எண்ணமுடைய, ஒரே சிந்தனையுடைய தலைவர்கள் இனி ஒவ்வொருவராக இணைந்து இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும். விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள், அதிருப்தியில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அனைவரையுமே ஒன்றிணைத்து மீண்டும் ஒரு வலிமைமிக்க கட்சியாக உருவாக்க வேண்டும் என்கிற பார்வை, புரிதல் இருக்கிறது. அதற்கான பிள்ளையார் சொல்லியாக இந்த நிகழ்வை பார்க்கலாம். இதுல இன்னொரு கருத்து இருக்கு. இப்போது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏவோடு கூட்டணி என்று அமைத்துவிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி ஊராக சென்று காங்கிரஸ் வரப்போகிறது, கம்யூனிஸ்ட் வரப்போகிறது, விசிக வரப்போகிறது, தாவேகா வரப்போகிறது என்று இவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிற போக்கு இருக்குல்ல, இது திரு எடப்பாடி மீது பாஜகவிற்கு ஒரு நம்பகத்தன்மை முழுமையாக உருவாகவில்லை என்பதை காட்டுகிறது. ஏனென்றால் பாஜகவுடன் கொள்கை எதிரியாக, சித்தாந்த எதிரியாக, தத்துவார்த்த ரீதியிலே எதிர்த்து நிற்கிற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக போன்ற கட்சிகளை திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணிக்கு அமைத்தால் பாஜக இவர் மீது எப்படி நம்பிக்கை வரும்? இன்னொன்னு, பாஜகவின் பார்வை ஒன்றுபட்ட அதிமுக தான் மீண்டும் அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கிற கருத்தாக்கம் பாஜகவில் இருக்கு. பாஜகவுடைய தேசிய தலைமையும் மாநில நிர்வாகிகளும் கூட இந்த ஒன்றுபட்ட அதிமுக, வலிமைமிக்க அதிமுக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
அவர்களும் கூட ஒரு நெருக்கடியை கொடுத்து இந்த ஒற்றுமைப்படுத்துவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் சகோதரர்.